வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். ஒரு நாளாவது எனக்கு இந்த மாதிரி புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அம்மாவுக்கு நான் மட்டும் எங்க இருந்து இவ்ளோ ஆர்வம்? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அம்மாக்கு பிறந்த நாளுன்னதும் சாருக்கு தலைக்கால் புரியலையோ? சரி சரி கோச்சிக்காத, உனக்கும் gift வாங்கி தரேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கௌதம். அத்தைக்கு ஏதாவது gift வாங்குனீங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறது யாரா இருக்க முடியும்? இல்ல இல்ல, உனக்கு இன்னைக்கு நைட்டு gift தந்தே தீருவேன். நீ அத வாங்கித்தான் ஆகணும். ஓஹோ, சார் அங்க வலிக்குது. இங்க பாருங்க, எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. இப்படி சொன்னா எப்படி? அப்படியே நில்லுங்க. அத்தையோட பர்த்டேக்கு கோவில்ல அன்னதானம், கேக் வெட்டுறதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், எல்லாமே ரெடியா இருக்கு. நான் சொன்னபடி வசந்த் எல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருவான். நாமளும் இப்ப கிளம்பி அங்க போனோம்னா அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தலாம். என்ன போலாமா? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரி வாங்க போலாம். ஐயோ, அத்தை வேற எங்க போறேன்னு விசாரிப்பாங்களே. இப்ப என்னங்க சொல்றது? அது வந்து என் ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே. ஆனா அத்தை இந்த புடவை நகை இருக்கிற பையெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே. ஐயோ ஆமால. அடடா, பைய கார்லயே வச்சுட்டு வந்திருக்கணும். உன்கிட்ட காட்டுற ஆர்வத்துல இங்க கொண்டு வந்துட்டேன். ஒரு ஐடியா. ஜானு ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தெரியாம பைய கொண்டுகிட்டு வெளியில போயிடுறேன். அப்புறம் நீ போய் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துரு. இது சரியா வருமா? அது உன் கையில தான் இருக்கு. வா போலாம். கௌதம், என்னோட பர்ஸ் எடுங்க. வா வா, வாங்க போலாம். கௌதம், அத்தைய காணோம். சரி பேக் கொடு, நான் கார்ல வச்சுட்டு வந்துறேன். போலாம். கௌதம், என்னப்பா ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. அது வந்து ஜானு, என் ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன், அதான் போய்கிட்டு இருக்கோம். ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வெளியே வந்துட்டீங்க. சரி சரி. இது என்ன பை? என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னது இது? பை வேற புதுசா இருக்கு. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களா? ஜானு, அது ஃபங்க்ஷன்ல கொடுக்கணும்ல, அதான் gift. ஓஹோ, அப்படியா? இவ்ளோ பெருசா இருக்கு. எங்க காட்டு பார்க்கலாம். அத்தை, அந்த குழந்தைக்கு பொம்மை வாங்கியிருக்கோம். அதான் பெருசா தெரியுது. சரி சரி இருக்கட்டும். ஓகே ஜானு, டைம் ஆயிடுச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். கௌதம், ஒரு நிமிஷம் பா. நீ வேணா கிளம்பு, இலக்கியா இங்கேயே இருக்கட்டும். என்ன ஜானு சொன்ன? இலக்கியா வீட்லயே இருக்கட்டும். கொஞ்சம் வேலை இருக்கு, நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போ. அத்தை, அது என்னத்த வேலை? சொன்னாதான் இருப்பியோ? அதுக்கு இல்ல அத்தை, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அதான். ஃபங்க்ஷனுக்கு வீட்ல இருந்து ஒருத்தர் போனா பத்தாதா? நீ இரு. கௌதம், நான் இலக்கியாவை கூட்டிக்கிட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும். அவ இருக்கட்டும், நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போ. ஜானு, இது முக்கியமான ஃபங்க்ஷன், குடும்பத்தோட வரணும்னு ஃப்ரெண்ட் கம்பல் பண்ணா. அதான் நாங்க வேணா சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோமே. பா, இதுவும் முக்கியமான வேலை தான். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா?
கௌதம் நீ கிளம்புப்பா. இலக்கியா ஒரு நிமிஷம் இரு, நான் இதோ ஆ, வரேன். சரிங்க அத்தை. ஐயோ. இலக்கியா, என்ன இலக்கியா திடீர்னு ஜானு இப்படி ஒரு குட்டை தூக்கி போட்டாங்க? அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை கூப்பிட்டு என்னால போகாம இருக்க முடியாது. நீங்க வேணும்னா கிளம்புங்க. ஏய், நீ இல்லாம எப்படி அம்மாவோட பர்த்டேவை கொண்டாடுறது? நானும் ஆசையா தாங்க இருந்தேன். ஆனா என்ன பண்ண முடியும்? அத்தை பேச்ச மீற முடியலையே. ஏய் கௌதம், நீ இன்னும் கிளம்பலையா? இதோ போறேன். பை பை இலக்கியா. பாத்துங்க. இலக்கியா வா கிளம்பலாம். அத்தை, நாம எங்கத்த போறோம்? அதெல்லாம் சொல்றேன், முதல்ல வா. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.